பகவான் பரசுராமரே பீஷ்மரை வீழ்த்தாம போயிடவே தேவி அம்பை எப்பாடுபட்டாவது தானே பீஷ்மரை அழிப்பேன்னு சபதம் எடுத்து அதுக்காக சிவபெருமான நோக்கி உணவு உறக்கம் எதுவும் இல்லாம கடும் தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. தேவி அம்பையோட தவத்தின் பயனா அவர் முன்னாடி தோன்றுற சிவபெருமான் இச்சா மிருத்யுவான பீஷ்மரோட மரணமும் நிகழ வேண்டிய ஒன்றுதான். ஆனா அதுக்கான நேரம் இப்போது இல்லை. அந்த காலம் வரும்போது தேவி அம்பை தன்னோட மறுஜென்மத்துல பீஷ்மரை அழிக்கும் சக்தியா மாறுவாருன்னு சொல்லி ஆசி வழங்குறாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அந்த இடத்திலேயே எரிதல் மூட்டி அதுல விழுந்து தன் உயிரை விடுற அம்பை சில காலம் கழிச்சு பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனோட மகளா சிக்கண்டிங்கிற பேர்ல பிறக்குறாங்க. ஒரு ஆண்மகனை போலவே வளர்த்தப்படுற சிக்கண்டி ஒரு கட்டத்துல ஸ்துனகர்ணன்கிற யக்ஷாவோட உதவியால ஆனாவே மாறும் சக்தியை வரவழைச்சுக்கிட்டு தான் குருக்ஷேத்திர போர்ல பீஷ்மர் முன்னாடி போய் அவரோட அஸ்திரங்களை தியாகம் செய்ய வச்சு அவரை அம்பு படுக்கையில படுக்க வச்சு பின்பு அவரோட மரணத்துக்கும் காரணமானதா புராணங்கள்ல சொல்லப்படுது. இப்படித்தான் கங்கை மைந்தர் பீஷ்மர் மீதான தன்னோட பகைக்கு தேவி அம்பை சிவபெருமானின் ஆசியின் மூலமா சிக்கண்டிங்கிற மறுபிறவி எடுத்து பழி தீர்த்துக்கிறாங்க.